நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ என்னென்னா திருப்பதியில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய வீடியோ தாங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கருவறையில் இந்த சொர்க்கவாசல் திறக்க மாட்டாங்க. ஸோ சைடில் அது மாதிரி அமைச்சு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நேரடியாக நம்ம வந்து இப்போ போய் ஃப்ரீ தரிசனத்தில் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைனில் முன்னாடியே டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. அதில் இருக்கவங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா கீழ் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்எஸ்டி டோக்கன். அந்த டோக்கனை வாங்கிட்டு அதுக்கான ஸ்லாட்டிங்கான டைமில் நீங்கள் போனீங்கன்னா சாமி வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டோக்கன் இல்லைனாலும் நீங்கள் மேலே வரைக்கும் போகலாம், பட் சாமியை பார்க்க முடியாது, சும்மா மேலே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கீழேருந்து போகும்போது செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட்டு நீங்கள் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் சாமியை வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே. இந்த வைகுண்ட ஏகாதசியில் திருப்பதியில் நடந்த அந்த அதிசயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கதவை திறக்கும்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா வந்து கதவை திறந்த உடனே, அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி பதவி கதவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதவை திறந்த உடனே வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருடன் வந்து வட்டமிடுவார். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அதிசயம் தான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். திருப்பதியில் அப்படி என்ன ஸ்பெஷல் வைகுண்ட ஏகாதசியில்? இப்போ எல்லா பெருமாள் கோயில்லையுமே வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடியே வீடியோ போட்டிருந்தோம். அங்கேயும் கருடன் வந்தார், அதை பற்றியும் வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய கதைகள் எல்லாமே பார்த்தோம். ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து திருப்பதி. இந்த 2 இடமும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த இடம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சொர்க்கவாசலுக்கு ரொம்ப 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 உகந்த இடம். சரி, ஓகே. இங்கே என்னெல்லாம் நடந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொர்க்கவாசல் திறப்போட அற்புதமான வீடியோவையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவோட காட்சியும் நமக்கு வெளியே இருக்குது, சொர்க்கவாசல் திறக்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. தனுர் மாதத்தில் சுத்த ஏகாதசி திருமலையில் வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுதுங்க. இந்த நாளோட அதிகாலையில் விகுண்ட துவாரம், அதாவது கதவு திறக்கப்பட்டு மறுநாள் அதிகாலையில், அதாவது விகுண்ட துவாதசியில் மீண்டும் மூடப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. வைகுண்ட துவாரம் இந்த நன்னாளில் தவிர ஆண்டு முழுவதும் திறக்கப்படாது. எனவே இந்த நாளில் அதன் முக்கியத்துவத்தின் காரணமாக மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். வைகுண்ட துவார தரிசனம் செய்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வைகுண்ட துவாரம் சொர்க்கவாசல் என்று நம்பப்படுகிறது. தங்கரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஊர்வலமும், அதைத் தொடர்ந்து கோவிலில் ஆஸ்தானமும் வைகுண்ட ஏகாதசி என்று சக்கர ஸ்நானமும் செய்யப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக போற்றப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அது நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு உள்ள அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கருவறைக்குள்ளே செல்ஃபோன் இது போன்ற விஷயங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போது பார்ப்போம். எப்படின்னா அது வெளியே நிற்கிற ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் கருவறை கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ் புகைப்படங்கள்லாம் நம்ம வந்து 1 2 பார்த்துருப்போம். ஸோ திருமலையில் வரும் பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி எப்போதுமே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா இது கண்களுக்கு விருந்தாகவும் ஆன்மாவுக்கு சாந்தியாகவும் இருக்கிறது. சமீப காலங்களில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் 10 நாட்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வைகுண்ட துவாரத்தை திறந்து 10 நாள் திருவிழாவாக கடைபிடிக்க முடிவு செய்திருக்கு. இந்த நிகழ்வானது விண்ணுலக காட்சி என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையை தரிசிக்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் அவர்களில் சிலருக்கு மட்டுமே இந்த நாளில் வைகுண்ட துவாரம் வழியாக செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது. கடந்த காலங்களில் புனித நாளுக்கு திருமலைக்கு செல்ல முடியாமல் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். இப்போது வடக்கு நுழைவாயிலில் 10 நாட்களுக்கு திறந்து வைக்க அதிகாரிகள் முடிவு செய்ததன் காரணமாக பல ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் உத்தரத்வாரம் வழியாக நடந்து ஏழுமலையானின் ரட்சிப்புக்காக பிரார்த்தனை செய்த திருப்பதியை பெறுகிறார்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட துவாரத்தில் நுழைந்து கருவறையை சுற்றியுள்ள பிரகாரங்களை கடந்து செல்வது ஒரு பக்தி பேரின்பமாகும். இது ஒரு நபருக்கு கடந்த கால பாவங்கள் அனைத்தையும் அகற்றி முக்தியை அளிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த சிறப்பு சந்தர்ப்பத்தில் பிரகாரம் பல வண்ணங்களின் அரிய மற்றும் கவர்ச்சியான மலர்களால் சுவையான அலங்கரிக்கப்படுகிறது. ஸோ இது கிட்டத்தட்ட சொர்க்கத்தை போன்றது. பக்தர்கள் இந்த பாதையில் செல்லும் போது அசல் வைகுண்டம் வழியாக செல்லும் மயக்கும் அனுபவத்தை பெறுகிறார்கள். வெங்கடேச பெருமான் இந்த மங்களகரமான தருணத்தில் தம்மை வழிபடும் அனைத்து பக்தர்களுக்கும் உலகியலில் இருந்து விடுபட்டு மோட்சம் தருவார் என்பது ஐதீகம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக போற்றப்படும், ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பேசப்படும் திருப்பதியில் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. இதை பற்றி இவ்வளோ நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம்.
பட் அந்த அதிகாலை அந்த கதவு திறக்கும் போது நடந்த அந்த அற்புதமான காட்சி, அந்த தீபாரதனை காட்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய முழு வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஏன்னா எது இருந்தாலும் நம்ம பெருமாளுக்கு உகந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லும்போது, இல்லைனா கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்ற பலன்களே கிடைக்குங்க. காரணம் என்னென்னா, இன்றைய நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஏகாதசி. இப்படிப்பட்ட ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாளை மனசார நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுறது மூலமாக மனசார எழுதி பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்ட்ஸை லட்சக்கணக்கான மக்கள் படிக்கும்போது அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு உந்துதலாக தூண்டுறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கோவிந்தா கோவிந்தா இல்லைனா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा ओम. ஸோ அந்த அற்புதமான ஒரு காட்சி வந்து பார்த்துருப்பீங்க. இது திருப்பதியில் நடந்த வைகுண்ட ஏகாதசிங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பாப்பமுள்ள கருவறைக்குள்ளே போய் அந்த கருவறை கிடையாதுங்க, அதே போல் செஞ்சு வச்சது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி பண்ண மாட்டாங்க. பட் அது ஏன்னா வந்து ஒரு ஏகப்பட்ட கூட்டம் வரும், யாரையும் பார்க்க வைக்க முடியாது. இடமே எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அந்த இடத்துல வேறு அதே இடத்துல வந்து வச்சு பண்ணது தான் பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி. ஸோ ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்தாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதத்தில் யாராவது ஒருத்தர் இறந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மோட்சம் கிடைச்சி அவங்க சொர்க்கத்துக்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சொல்லணும்னா, நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளே வந்து பெருமாளை போய் தரிசிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது சொர்க்கத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ சின்னதாக வைகுண்ட ஏகாதசி பற்றி ஒரு சில விஷயமும் திருப்பதியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கடலில் மகாலட்சுமியுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆதிசேஷனின் பெரிய பாம்பு படுக்கையில் சாய்ந்திருப்பது பார்ப்பதற்கு ஒரு தெய்வீக காட்சியாகுங்க. வைகுண்ட லோகத்தை அடைந்து அவருடைய தாமரை பாதங்களை பற்றி கொள்வது ஒருவருடைய வாழ்க்கையின் இறுதி இலக்கு மற்றும் நோக்கம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த இலக்கை அடைய வைகுண்ட ஏகாதசி அத்தகைய தெய்வீக வாய்ப்புகளில் ஒன்றாகும். இந்த நாட்காட்டி ஆண்டில் பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் மிகவும் போற்றப்படும் ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒவ்வொரு தனி மனிதனையும் விடுதலை பாதையில் ஏற வைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு வருடத்தில் காணப்படும் 24 ஏகாதசிகளில் தனுர் மாசத்தில், அதாவது மார்கழி இந்த மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷத்தில் அனுசரிக்கப்படும் இந்த ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படும். இதை முக்கோடி ஏகாதசி அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க. புராணங்களின்படி இந்த நாளில் தான் பிரம்மா தலைமையிலான வானவர்கள் வைகுண்டத்திற்கு விரைந்து வந்து ராவணனின் அசுரத்தனமான செயல்களில் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு மகாவிஷ்ணுவிடம் மன்றாடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மகாவிஷ்ணு தேவலோகத்தில் வசிக்கும் கோடிக்கணக்கான மக்கள் முன் தோன்றி அவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்தார். தம் பக்தர்களின் மீது கருணை நிரம்பிய கடவுள் அவர்களின் பிரச்சனைகளை போக்க நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகிறார் என்பதை இதை காட்டுகிறது. ஸோ இது போல இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம 2-3 விஷயங்கள் ஸ்ரீரங்கத்தை கோயில் பற்றி பேசும்போது நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பீங்க நிறைய பேர். நான் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு திருப்பதியில் இருக்கிறது போடுங்க, அதே போல் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கோவிலாக போடுங்க, எங்கெங்கே வைகுண்ட ஏகாதசி நடக்குதோ அதெல்லாம் போடுங்க, எங்களுக்கு இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பட் எங்களுக்கு கிடைச்சதை வச்சு நாங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து இதை லைக் பண்ணுறது மூலமாகவோ இல்லை கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரி டைப் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா வந்து இதில் ஒரு சுயநலமும் இருக்குங்க. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு கடவுளை நம்ம போய் வழிபடுறோம், ஒரு நல்லது நம்ம பண்ணுறோம், ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதை மற்றவங்களையும் தூண்டுறது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை மனசார நினைக்கணும் அப்படிங்கிற நினைக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே போல் தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி எப்படி ஒரு ஏகாதசி நாள் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி நடக்கும், இப்படிலாம் நடக்காது. இந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு இந்த மாதிரி திருப்பதியில் இப்படி நடக்குது, ஸ்ரீரங்கத்தில் இப்படி நடக்கும், இப்படி வந்து ஒவ்வொரு கோவில்கள்லையும் இந்த மாதிரி இருக்கும், பெருமாள் கோயிலில் இப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது ஸோ அதனுடைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த உலகமே வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி என்று நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாவம் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கு வந்து இப்போ கிறிஸ்டின்லாம் சொல்லுவாங்கல்ல பாவ மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது போல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த வைகுண்ட
ஏகாதசி சொர்க்கவாசலை பார்த்து அதை வழியாக வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க. அதே போல் நமக்கு ஒரு ஐதீகம் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.